சிம்பிளா, ஈஸியா 6 வகையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 10லிருந்து 15 நிமிஷத்தில பண்ணிடலாம். எல்லாமே ஹெல்தியானது கூட. முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒயிட் புலாவ், அதுக்கப்புறம் குருமாலேருந்து ஆரம்பித்து மசாலா சித்ரான்னா எப்படி பண்ணலாம், இதோடு சேர்த்து உருளைக்கிழங்கு வறுவலும் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கொண்டைக்கடலை வச்சு ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நான்ஸ்டிக்கியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் காளான் புலாவ், இதோடு சேர்த்து சோயா மஞ்சூரியன். அதுக்கப்புறமா மஷ்ரூம் வச்சு ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ண போகிறோம். இதுக்கப்புறமா உளுந்து சாதம் பண்ண போகிறோம். இதுக்கெல்லாம் முதல்ல வந்து பார்க்க போகிறது சிக்பி பிரியாணி. சிம்பிளாக ஹெல்த்தியாக 10 நிமிஷத்தில் நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெள்ளை கொண்டைக்கடலையில் பண்ண போகிறோம். இதில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. குழந்தைகளுக்கு லஞ்சு கொடுக்கும்போது அவ்வளோ ஹெல்த்தியானது கூட. இதுக்கு நம்ம 2 கப் அரிசி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ கொண்டைக்கடலையை நான் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் கொண்டைக்கடலை. இப்போ புதினா கொத்தமல்லி எடுத்துக்கலாம் க்ளீன் பண்ணிவிட்டு. மிக்சியில் இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு தண்ணியே ஊற்றாமல் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு ப்ரெஷர் குக்கரில் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் ஸ்டோன் ஃப்ளவர் ஃபெனல் இதெல்லாமே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் அந்த பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் மிக்சியில் போட்டு கூட அரைச்சிக்கலாம். முன்னாடியே காரம் அதிகமாக தேவைப்படும்னு நினைக்கிறவங்க. ஸோ இப்போது அரைச்சி வச்சு விழுதை போட்டுக்கலாம். இதையும் நம்ம லைட்டாக மட்டும் வதக்கினா போதும். ரொம்ப நேரம் நீங்கள் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து கொண்டைக்கடலையில் மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பன்னீரில் உருளைக்கிழங்கு இதில் வேணாலும் பண்ணலாம். இப்போது நான் ஒரு தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு தக்காளி பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். பட் தக்காளி நல்ல ஒரு புளிப்பு சுவையை கொடுக்கும். தக்காளியும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, நல்லா வதங்கணும். இதுக்கப்புறமா கொண்டைக்கடலை, இதுக்கப்புறமா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் ரோஸ்டட் கியூமின் பவுடர் கொத்தமல்லி தூள் உப்பு இதெல்லாம் போட்டுட்டு அந்த மசாலா நல்லா இதில் வந்து வதங்குற மாதிரி நம்ம 1 நிமிஷம் மட்டும் லைட்டாக வதக்கினா போதும். இதுக்கப்புறமா இதில் தண்ணி ஊற்றி முதல்ல நம்ம வேக வைக்கணும். கிட்டத்தட்ட நான் 3லேருந்து 4 விசில் விட போகிறேன். நீங்கள் மீடியம் டு ஹையை கூட வைக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக கூட வைக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த தண்ணியில் தான் நம்ம அரிசியை போட்டு வேக வைக்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி இது வந்து ஊற வச்சிருக்கு, வேக வைக்காதது. வேக வச்சது அப்படின்னா டைரெக்டாகவே நீங்கள் போட்டுக்கலாம் ரைஸை. இப்போ மூடி நான் 3லேருந்து 4 விசில் மீடியம் டு ஹையில் தான் வைக்க போகிறேன். அதுக்கப்புறமா ஸ்டீம் வந்து நம்ம எடுத்து விட்டுடலாம். ஸ்டீம் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண அவசியம் இல்லை. இதை செக் பண்ணி பாருங்கள். அந்த கொண்டைக்கடலை வெந்திருந்துன்னா நம்ம இமீடியட்டாக ரைஸை போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி தயவுசெய்து ஊற்றிடாதீங்க. பாசுமதி ரைஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த தண்ணியே போதும். ஏன்னா நான் 2 கப்பு தான் போட்டிருக்கோம். அதாவது சின்ன கிளாஸில் 2 கிளாஸ். இந்த பாசுமதி அரிசி எப்போவுமே எந்த அளவுக்கு இருக்குன்னா நீங்கள் எந்த அளவு வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் பாசுமதி அரிசியோட கொஞ்சம் மட்டும் தண்ணி மேலே இருந்தால் போதும். இல்லை 2மே ஈக்குவலாக இருந்தால் கூட போதும், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இதுக்கப்புறம் லெமன் ஜூஸும் கொஞ்சம் ஆயில் மட்டும் நான் ஊற்றுறேன். தேவைப்பட்டால் நெய் ஊற்றிக்கலாம். லெமன் ஜூஸ் ரொம்ப முக்கியம். இதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. உங்களுக்கு பார்த்தா தெரியும் அளவு இது தான். ஸோ எந்த அளவு வேணாலும் எடுத்துக்கலாம். 4 கப் கூட எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி இப்படி தான் இருக்கணும், கொஞ்சம் மட்டும் மேலே. மூடி ஹையில் வந்து 1 விசில். அதுக்கப்புறமா நம்ம தோசைக்கல்லை ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருக்கோம் மீடியம் ஃப்ளேமில். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை மூடி குக்கரை மேலே வச்சுட்டு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக உதிரி உதிரியாக நம்ம ரைஸ் ரெடி ஆகிடும். நீங்கள் ஸ்டீம் போனதுக்கப்புறம் இதை எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே நம்ம குக்கருக்குள்ளேயே மலர்ந்துருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விடும்போது அப்படியே சூடாக எடுத்து போட்டுறாதீங்க. கொஞ்சம் ஒரு பிளேட்டில் போட்டு ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் பாக்ஸில் போட்டு கொடுத்துடலாம். கூட வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் ரைத்தா வச்சு கொடுத்தீங்கன்னா
குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனியன் ரைத்தா வைக்க வேணாம். ஏன் அப்படின்னா அது ரொம்ப நேரம் இருந்தால் கெட்டு போயிடும். வெள்ளரிக்காய் ரைத்தா, கேரட் ரைத்தா, பீட்ரூட் ரைத்தா இது மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ப்ரோட்டீனே எடுத்துக்காத குழந்தைகளுக்கு, கொண்டக்கடலை சாப்பிட்லன்னு சொல்கிற குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பர்ஃபெக்டான லஞ்ச் ரெசிபியாக இருக்கும். மசாலாலாம் கொண்டக்கடலையில் சேர்ந்துருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மஷ்ரூம் சிஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளான மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் எப்படி வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு வந்து கொடுத்து விடலாம். மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஒரு ஸ்டிக்கி இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப பெரிய மசாலாவில் எதுவும் இருக்காது. முதல்ல ஒரு கப் பாசுமதி அரிசியை நல்லா வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இல்லைன்னா நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிஸ்டர் மஷ்ரூம். இது வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இது கிடச்சா போடுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா கூட வேறு மஷ்ரூம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் பூண்டு மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் மீடியம் டு ஹையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்சிகம், கேரட் போட்டுக்கலாம். இதையும் நீங்கள் வதக்கும்போது ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் வந்து அதில் போடுற வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா கிறிஸ்பி ஆகும். இப்போ உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், இதுக்கப்புறம் மஷ்ரூம். ரொம்ப முக்கியமானது, இந்த மஷ்ரூம் வந்து நம்ம நல்லா வேக வைக்கணும். தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. மஷ்ரூமில் இருக்க தண்ணினாலேயே இது நல்லா வெந்துடும். ஸோ இதுவுமே வந்து மீடியம் டு ஹையில் வச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வெந்துடும். இது வேகிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 மினிட்ஸில் நம்ம இது வேக வச்சு எடுத்துடலாம். இதை வந்து நீங்கள் அப்பப்போ வந்து மூடி வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். பட் மூடி வைக்கும்போது மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் என்ன ஆகுனா கிறிஸ்பினஸ் குறைஞ்சிரும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்திருக்கேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப முக்கியமானது ஸ்ப்ரிங் ஆனியன். இதில் நம்ம அந்த பிங்க் கலர் பார்ட்டையும் போடலாம், க்ரீன் கலரும் போடலாம். இந்த ஃப்ரைட் ரைஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு வதக்கும் போதே முன்னாடியே நம்ம அந்த பிங்க் கலர் பார்ட்டை நான் போட போகிறேன். ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இதில் நீங்கள் தேவைப்பட்டதுன்னா இஞ்சி போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், நமக்கு அந்த மஷ்ரூம் வந்து நல்லா அதனோட தண்ணியிலேயே நல்லா வெந்துருச்சு. இதோடு சேர்த்து அந்த வெஜிடபிளும் வெந்துடும் நல்லா, அந்த கேரட் கேப்சிகம். நீங்கள் கேரட் கேப்சிகம் வந்து ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் வச்சுட்டு நான் வந்து பாதி மட்டும்தான் போட்டிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதில் சாஸ் ஊற்ற போகிறோம். சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறம் சிஸ்வான் சாஸ். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. சிஸ்வான் சாஸ் வந்து ரொம்ப காரமாக இருக்கும். ரொம்ப காரம் பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் கூட போடலாம். பட் அந்தளவுக்கு காரம் குழந்தைங்களால சாப்பிட முடியாதுங்கிறதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இதோடு சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மஷ்ரூம் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. மஷ்ரூம் பிடிக்காதவங்க இதில் பன்னீர் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான உப்பு, எக்ஸ்ட்ரா ரெட் சில்லி சாஸ் வேணும்னாலும், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் இது வந்து உங்களுக்கு குறைவாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ரைஸ் போடும்பொழுது கூட அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்ச பாசுமதி ரைஸ் போட்டிருக்கேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ஜீரா ரைஸ் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேக வச்சு போட்டுக்கோங்க. தேவையான அளவு போட்டுட்டு நான் வந்து 1 கப் ரைஸ் போட்டிருக்கேன். இதையுமே மீடியம் டு ஹையில் தான் வச்சு பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த நான் சொன்ன மாதிரி ரைஸுக்கு அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். வெஜிடபிளும் ரைஸோடு நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ ரொம்ப நேரம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்க வேணாம். ஏன்னா பாசுமதி ரைஸ் அப்படிங்கிறனால அது உடைய பார்க்கும். ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மூடி வச்சுட்டிங்கனாவே அது மலர்ந்துடும் ரைஸ். ஸோ இதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெப்பர் பவுடர் போடுவோம், உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா. அதுக்கப்புறம் க்ரீன் ஆனியன், அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போடலாம். அது உங்களோட இஷ்டம்தான். இந்த க்ரீன் ஆனியன் கடைசியில் போடும்போது ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் கிடைக்கலனாலும்
ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் தோட்டமாக இருந்தால் வெங்காயம் போட்டிருப்பீங்க, அதில் கூட எடுத்துக்கலாம், வெங்காயத்தால் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு இதை செய்யணும் ஆனால் ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைனாலும் நோ ப்ராப்ளம், நீங்கள் பண்ணி கொடுங்க. அது எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சூரியனில் எது வேணாலும் எடுத்துக்கலாம், இதை ப்ளைனாக கூட சாப்பிட்லாம். ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸை வந்து பார்த்திங்கன்னா 2-3 வகையை செய்யலாம். நம்ம வந்து சாஸ் ஊற்றியும் பண்ணலாம், சாஸ் ஊற்றாமல் ஜஸ்ட் வினிகர் ஒயிட் பெப்பர் போட்டும் பண்ணலாம், அதாவது வெஜிடபிள்லாம் போட்டு. இது வந்து லஞ்சுக்கு எடுத்துக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ப்ரோட்டீன் வேணும், இன்னும் அதிகமாக வேணும்னா எக் ஒயிட் வந்து குழந்தைகளுக்கு கொடுத்து விடலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஒயிட் புலாவும் அதோடு சேர்த்து ஒரு சாகு குருமா ஒரு கர்நாடகா ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறோம். வந்து பார்த்திங்க அப்படின்னா லஞ்சுக்கு பர்ஃபெக்டான காம்பினேஷன் சொல்லலாம். குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விடலாம், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், கெட்டு போகாது. ஸோ இதுக்கு முதல்ல பாசுமதி அரிசி கிட்டத்தட்ட 1 கப் எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிக்கணும் 3-4 தடவை. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஜீரா ரைஸ் கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. அதுக்கு மேலே நம்ம பாசுமதி அரிசி ஊற வைக்க வேணாம். ஸோ ரெண்டுமே வந்து 1 பாட்டில் தான் பண்ண போகிறோம். முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் நெய்யும் போட்டுக்கிறோம். இது வந்து ஒயிட் புலாவுக்காக. இதுக்கப்புறமா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், மராத்தி மொக்கு எல்லாம். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் போட்டுட்டு ஓரளவுக்கு லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அப்படி வதக்கி எடுக்கும்போது தான் இந்த புலாவ் மத்தியானம் வரைக்கும் கெட்டு போகாது. பச்சை மிளகாய் ஒரு 4-5 மிளகாய் போட்டுக்கலாம். காரமான மிளகாய் இருந்தால் ஒரு 4 மிளகாய் போதும். இதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கெல்லாம் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் காலிஃப்ளவர் கூட போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், இதையும் நல்லா வதக்கணும். இதுக்கெல்லாமே 1 நிமிஷம் தான் நமக்கு தேவைப்படும். இதில் தக்காளி எல்லாம் நம்ம போட மாட்டோம். இதுக்கப்புறமா இதில் பச்சை பட்டாணி நம்ம போடுறோம். அதுக்கப்புறம் மஷ்ரூம், இது ஆயிஸ்டர் மஷ்ரூம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து தோட்டத்திலேயே விளையக்கூடியது தான் இந்த மஷ்ரூமும். இதுக்கப்புறமா இதையும் நல்லா நம்ம வதக்கணும். இதுக்கு ஸ்பைசஸ்னால் கொத்தமல்லியும் கரம் மசாலா, உப்பு அவ்வளோதான் போடுவோம். மிளகாயிலேயே அந்த காரம் வந்துடும், அதனால நம்ம அதிகமான மசாலா போடணும்னு அவசியம் இல்லை. தேவைப்பட்ட கொஞ்சம் ரோஸ்ட் பண்ண ஜீரக பவுடரும் கொஞ்சம் மிளகுத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம் காரத்துக்கு, அதே ஆப்ஷனல் தான். நான் சொன்ன மாதிரி பச்சை மிளகாயில் இருக்கிற காரமே போதும். இன்னும் காரம் தேவைப்பட்டதுன்னா பச்சை மிளகாயை நீங்கள் கொஞ்சம் அரைச்சி போட்டுக்கலாம். ஸோ இது ஒயிட் புலாவ் அப்படிங்கிறனால உங்களுக்கு ஒயிட்டாக தான் இருக்கணும். இதில் தேங்காய் பாலோ இல்லை பால் ரெண்டுமே நீங்கள் ஆட் பண்ணலாம். உங்கள்கிட்ட தேங்காய் இல்லாத போது நார்மல் பால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதுக்கப்புறமா ஊற வச்ச பாசுமதி அரிசியை போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மசாலாவோட சேர்ந்து மிக்ஸ் ஆகும்போது ஒரு ரோஸ்டட் பண்ண அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு அரிசியில் வரும். ஸோ இப்படி இல்லைனா கூட தேங்காய் பால் ஊற்றிட்டு கடைசியில் கூட நீங்கள் ஊற்றலாம். இப்போது 2 கப் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். கிட்டத்தட்ட நான் 1.5 கப் ரைஸாக எடுத்திருக்கேன். இதில் காய் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம 2.5 கப் பால் ஊற்றுறோம், அதாவது தேங்காய் பால். நான் சொன்ன மாதிரி 2 விதமாக செய்யலாம். ஒன்று நார்மல் பால், 2வது தேங்காய் பால். க்ரீம் கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஃப்ரெஷ் க்ரீம். இப்போ லெமன் ஜூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கடைசியில் வந்து பிழிஞ்சு விடுங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒயிட்டாக இருக்கிறது வந்து அப்படியே வந்து பிடிச்சு வச்சுக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். டேஸ்ட்டை பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா லெமன் கூட நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து ஃப்ளேவர் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம குருமா வந்து வைப்போம், பர்ஃபெக்டாக இருக்கும் காம்பினேஷன். இப்போ புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப் இருக்கும், அதையும் போட்டுக்கலாம். நெய் வந்து கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம போட்டுடலாம். நெய் கடைசியில் போடும்போது ஃப்ளேவர் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். கரம் மசாலா அது கூட நீங்கள் போட்டுக்கலாம் கடைசியாக. கிட்டத்தட்ட மூடி 3 விசில், 1 விசில் ஹை ஃப்ளேமில், 2 விசில் லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டான நமக்கு ஒயிட் புலாவ் ரெடி ஆகிடும். ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் எடுக்கணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பாசுமதி அரிசி அப்படிங்கும்போது நல்லா மலர்ந்துருக்கும்.
இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லஞ்சுக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஸ்டீம் கொஞ்சம் போனதுக்கப்புறம் தான் நம்ம கொடுக்கணும். கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம் ஆகும்போது நமக்கு சூடாக போட்டு கொடுத்தோன்னா தண்ணி விட்டுரும். அதனால் அதே டேஸ்ட் வேணுன்னா ஒரு பிளேட்டில் போட்டு கொஞ்சம் முக்கால்வாசி ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் போட்டு கொடுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பர்ஃபெக்டான காம்பினேஷனில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெஜிடபிள் சாகோ குருமா, கர்நாடகா ஸ்பெஷல் இந்த காம்பினேஷன் ரெண்டுமே. இதுக்குமே குக்கரில் பண்ண போகிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதே மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், பே லீஃப், சோம்பு எல்லாம் போட்டு நல்லா முதல்ல வதக்கணும். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ரொம்ப ப்ரௌன் ஆகிட விட்டுறாதீங்க. கிட்டத்தட்ட 2 வெங்காயம் போட்டுக்கலாம், அதையும் நல்லா வதக்கணும். ஸோ எப்போவுமே நம்ம சொன்ன மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கினா மட்டும்தான் குழம்பாக இருக்கட்டும், குருமாவாக இருக்கட்டும், இல்லை புலாவ் எல்லாமே கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்ப நாள் வச்சுருந்தா கூட. ஸோ இது நல்லா வதங்கிட்டுருக்கு. நமக்கு வந்து இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் போடுறோம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாயெல்லாம் போட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது ஓவர் காரம் வந்து நல்லா இருக்காது, அதனால் நமக்கு வந்து 1 போட்டிருக்கோம். நல்ல காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் கிட்டத்தட்ட 3 பச்சை மிளகாய் கூட நீங்கள் போடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதுக்கப்புறமா தக்காளி, உங்களோட கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தக்காளி எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக போட்டிருக்கேன். இப்படி வந்து தக்காளி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி போடுங்க. அப்படி பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிட்டு அதை கூட நம்ம ஊற்றிக்கலாம். அதுவுமே வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும். இதுவுமே நம்ம குக்கரில் வைக்கும்போது நல்லா வதங்கிடும். இதுக்கப்புறமா மசாலா பொடி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், உப்பு எல்லாம் போட்டுக்கலாம், கொத்தமல்லி தூள். இதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு வெஜிடபிள் போட்டுக்கலாம். அதாவது நான் போட்டிருக்கிறது பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 1 நிமிஷம் மட்டும் நம்ம நல்லா வதக்கலாம். ஸோ இந்த குருமா செய்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சிடலாம். இதுக்கப்புறமா தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் கொதிக்கட்டும். ஏன்னா நம்ம அப்படியே மூடி வைக்கலாம், ஆனால் அது கொஞ்சம் டைம் ஆகுங்கிறதுனால நம்ம ஒரு கொதி வர வரைக்கும் விடுறோம். இந்த டைமில் நீங்கள் ஹை ஃப்ளேம் கூட வச்சுக்கலாம். சீக்கிரமாக நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிடும். இதுலேயே பச்சை பட்டாணி நம்ம போட்டுக்கிறோம். இதுக்கப்புறமா தேங்காய், அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, கசகசா போட்டுக்கிறோம், முந்திரி, பட்டை, கிராம்பு, ஃபெனல்லாம் போட்டுக்கிறோம், பொட்டுக்கடலை போட்டுக்கிறோம். இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நம்ம இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போவே பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும். நான் வந்து பொட்டுக்கடலை திக்னஸை கொடுக்க, அதனால் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து அந்த திக்னஸ் வந்து அங்கங்கே ஊட்டியிருக்கும், அதனால். இப்போது உப்பும் லெமன் ஜூஸும் விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இதில் பெருசாக இனி எதுவும் போட மாட்டோம். இதை மூடி கிட்டத்தட்ட 4 விசில். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அவசரமாக இருக்க உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஹை ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வைக்கலாம். வச்சிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நல்லா ஆயிலெல்லாம் ரிலீஸ் ஆகி வந்திருக்கும். தேங்காய், முந்திரி எல்லாம் போட்டிருக்கிறதுனால ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஒயிட் புலாவுக்கு மட்டும் இல்லை, நான் சொல்கிற மாதிரி சப்பாத்தி, பராத்தா, பூரி, பரோட்டாக்கு நல்லாயிருக்கும். இடியாப்பம், இட்லி, தோசை, பணியாரம் எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன் இந்த வெஜிடபிள் சாகோ குருமா. ஸோ பாருங்கள், ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த ஒயிட் புலாவ் அப்படிங்கிறது தேங்காய் பால்லையும் பண்ணலாம், நார்மல் பால்லையும் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லெமன் ஜூஸ் புழிஞ்சு விடும்போது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு மத்தியானம் வரைக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஆனாலும் சேஞ்ச் ஆகாதோ, அதே சமயம் ஸ்டிக்கியாகவும் இருக்காது. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சோயாவில் மஞ்சூரியனும் அதுக்கப்புறம் மஷ்ரூம் புலாவும் பார்க்க போகிறோம். பர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். 20 நிமிஷத்தில் பண்ணிடலாம். பிகினர்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு உப்பு போட்டு 1 கப் சோயா போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். இதுக்கப்புறமா தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க, தண்ணியே இருக்கக்கூடாது. இதில் 3 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு பிடிக்கலன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள், இதெல்லாம் ஆப்ஷனல் தான். உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
மிளகாய்த்தூள் அதிகமாக நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா, ஸ்பைஸியாக அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாவு சோயாவில் ஒட்டுற மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா ஆயிலில் போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா வெளியே தெறிக்க ஆரம்பிக்கும், ஆயிலை கொஞ்சம் அப்சர்வ் பண்ண பார்க்கும். ஸோ அதனால் இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியம். பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நான் டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து ஏர் ஃப்ரை இருந்தது அப்படின்னா ஏர் ஃப்ரையரில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லா சூடான எண்ணெயாக இருக்கணும். சன்ஃப்ளவர் ஆயில் வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்படி கிறிஸ்பினஸ் இருந்தால் தான் மஞ்சூரியன் வந்து நம்ம பண்ணும்போது ரொம்ப நேரத்துக்கு வந்து சொத சொதன்னு ஆகாமல் இருக்கும். நீங்கள் ஹைலியே வச்சுட்டு ஃப்ரை பண்ணலாம். மீடியம் டு ஹை தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சோயாவை மிக்சியில் அரைச்சிட்டு கொஞ்சம் அரிசி மாவு, மைதா மாவு, கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நீங்கள் பால் மாதிரி பண்ணிவிட்டு அப்படியும் நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். கொஞ்சம் கேரட், கேப்சிகம், அதுக்கப்புறமா முட்டைக்கோஸ் எல்லாம் போட்டும் பண்ணலாம். அது வந்து ஒரு மெத்தட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா சோயாவில் கோலா உருண்டை பண்ணலாம். பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் சோம்பு, பட்டையெல்லாம் போட்டு அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குஸ்கா பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுடலாம். ஆயிலெல்லாம் இதை அப்சர்வ் பண்ணாது, ஏன்னா அரிசி மாவெல்லாம் போட்டிருக்கோம், மைதா நல்லா கோட்டாயிருக்கும். இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், நீங்கள் கேப்சிகம் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இது தனியாகவே சாப்பிட்லாம். உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம், நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ கரம் மசாலா, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஆப்ஷனல் தான். நான் சோயா வந்து ஊற்றுறேன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், இது எல்லாமே போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சூரியனுக்கு நல்ல ஒரு திக்கான சாஸ். இப்போ கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றினீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இப்போது நான் மிளகுத்தூளும் ஃப்ரை பண்ண சோயாவும் போடுறேன். ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். நீங்கள் க்ரீன் ஆனியன், ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் கூட மேலே தூவலாம், நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம். இதுக்கப்புறம் குஸ்கா பிரியாணிக்கு ஒரு அரை முடி தேங்காய் எடுத்துகிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதிலிருந்து நல்லா வந்து பிழிஞ்சு தேங்காய் பால் எடுக்கணும். கிட்டத்தட்ட 3 கப் வரும். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பிழிஞ்சிடலாம். திரியாக இல்லாமல் நமக்கு வந்து பால் வந்து நல்லா இருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு கரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், பட்டர் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப், சோம்பு, வெங்காயம் நல்லா வதக்கணும். சோம்பு பிடிக்கலைங்கிற பட்சத்தில் ஜீரகம், மிளகு நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் வெங்காயம் வதக்கினா தான் பிரியாணி கெட்டு போகாமல் இருக்கும். இப்போது 2 தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கணும் அதையும். இதுக்கப்புறமா அரைச்சி வச்ச விழுதை போட போகிறோம். நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு 2 நிமிஷத்துக்கு. ஏன்னா அப்போ தான் அதனோட பச்சை வாசனை போகும். இதுலேயே 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நம்ம. இதில் நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், பச்சை மிளகாய் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பைசினஸ் அதிகமாக பிடிக்குன்னா 3 பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். இல்லைனா புதினா, கொத்தமல்லியோடு சேர்த்து பச்சை மிளகாய் அரைச்சும் நீங்கள் போடலாம். இதுக்கப்புறம் மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, பட்டன் மஷ்ரூம் தான் நான் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 1 கப் இருக்கும், ஒரு 200 கிராம் இருக்கும். அதையும் போட்டுட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். இதுலேயே அந்த மஷ்ரூம் நல்லா வெந்துடும். நான் முழுசாக போட்டிருக்கேன், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். மஷ்ரூம் வேகிறது ரொம்ப சிம்பிளானது தான். இப்போ மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், கொத்தமல்லி தூள் அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் மிளகாய் தூள் போடலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துலேயே பிரியாணி ரெடி ஆகிடும். இதுக்கு தேவையான உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியெல்லாம் இதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்ம ரைஸை போட்டுடலாம். 2 கப் ரைஸை நான் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது நல்லா ஊறிடுச்சு. 15 மினிட்ஸ் அப்படிங்கிறது ஓகே. இதை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா தேங்காய் பால், ஒரு 3 கப் தேங்காய் பால் போடலாம், பர்ஃபெக்டாக இருக்கும். இதை மூடி கிட்டத்தட்ட நம்ம ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலும் லோ ஃப்ளேமில் 2 விசில் விட்டிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக மலர்ந்த மாதிரி ஆகிடும். ஸோ ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னா
நமக்கு சூப்பராக இருக்கும். ரைத்தாவோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரைத்தாவோட சேர்த்து எடுத்துக்கலாம். இல்லைனா நமக்கு சோயா மஞ்சூரியனே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது மாதிரி நம்ம பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு வந்து வெளியே சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே வராது. அதே சமயம் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் மசாலா சித்ரனா உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஒரு இன்ஸ்டண்ட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். 10 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம். இதுக்கு முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, ஜீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கலாம். கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகணும். ஸோ இதுக்கெல்லாம் 2 மினிட்ஸ் தான் தேவைப்படும். கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப் தேங்காயும் ஒரு கையளவு கொத்தமல்லியும் போட்டுட்டு 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்குங்க. கொத்தமல்லி வந்து ஓவராக வதக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ரொம்ப அதிகமாக வதக்குனீங்கன்னா அந்த பச்சை கலர் வந்து போயிடும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு 1 நிமிஷத்துக்குள்ளே வதக்கிட்டு நம்ம அரைச்சிடலாம். தேவைப்பட்ட புளி கூட நீங்கள் போட்டுக்கலாம். புளி போட்டுக்கிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிக்கலாம். இப்போது ரைஸை வந்து பாயில் பண்ணி நம்ம நல்லா வந்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கணும். இதுலேயே உப்பும் கொஞ்சம் எண்ணெயும் விட்டுட்டிங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். ஸோ இதெல்லாம் வந்து 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே பண்ணிடுங்க. இப்போது லெமன் வந்து இதுக்கு தேவை, அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம நிலக்கடலை, இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ரோஸ்ட் பண்ண நிலக்கடலை, நீங்கள் தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது பச்சை மிளகாய், கறிவேப்பிலை காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. இதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம், பெருங்காயம். ஸோ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் நம்ம லஞ்சுக்கு கொடுத்து விடும்போது அந்த ரைஸ் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இதில் வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். தேவைப்பட்ட கேரட் வந்து நல்லா துருவி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது லைட் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போது மஞ்சள் தூளும் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா நார்மல் மிளகாய்த்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச இந்த விழுதை போட்டுடலாம். கொஞ்சம் கரகரப்பாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப தண்ணி மாதிரி அரைச்சிட்டிங்கனாலும் அந்த டேஸ்ட் வந்து மாறும். ஸோ லைட்டாக மட்டும் வதக்கலாம். இதுக்கப்புறமா வேக வச்ச ரைஸ், எந்த ரைஸ் வேணாலும் நீங்கள் போடலாம். பாசுமதி அரிசி, ஜீரா ரைஸ், கொல்லம் ரைஸ், சோனா மசூரி எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ இதில் நம்ம உப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால இந்த ஸ்டேஜில் உப்பு போடணும்னு அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சம் கட்டி மாதிரி வரும். அதெல்லாம் உடச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கர்நாடகாவில் சித்ரனா அப்படிங்கிறது லெமன் ரைஸில் வந்து பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் போட மாட்டோம். ஆனால் கர்நாடகாவில் தேங்காய் போடுவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம வந்து லெமன் ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு விடுவோம். கிட்டத்தட்ட ஒரு லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் பிழிஞ்சு விடலாம். ஸோ அப்போ தான் வந்து அந்த லெமனோட ஃப்ளேவர் அந்த ரைஸில் இறங்கும். ஸோ முன்னாடியே நீங்கள் பிழியக்கூடாது. நம்ம வந்து கடைசியாக தான் வந்து பிழிஞ்சு விட்டுட்டு 1 நிமிஷம் நல்லா ஒரு மீடியம் டு ஹையில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோதான். ஸோ எப்போவுமே நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணும்போது கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம பாக்ஸில் போட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்டீம் வராது, வேர்த்து போகாமல் அந்த லஞ்ச் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் வரைக்குமே சூப்பராக இருக்கும் அதே டேஸ்ட்டோட. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் போதும். லெமன் போட்டோன்னா அதனோட கலரே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது தெரியும். ஸோ பர்ஃபெக்டான ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும் இது ரெடி பண்ண. இதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக உருளைக்கிழங்க தோல் எடுத்து கழுவி கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணதுக்கப்புறமா கடுகு, பூண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், அவ்வளோதான். கொத்தமல்லி தூள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த வந்து அயன் கடாயில் வந்து பண்ணும்போது நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இதுக்கு தண்ணி தேவையில்லை. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் வரைக்கும் நல்ல கிறிஸ்பினஸோடு இருக்கும். ஸோ இது மசாலா சித்ரனால நீங்கள் வரமிளகாயும் போட்டு பண்ணலாம், இல்லை அப்படின்னா நார்மல் க்ரீன் சில்லியும் போட்டு பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு உருளைக்கிழங்கு ரோஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். காலிஃப்ளவர் ரோஸ்ட், மஷ்ரூம் ரோஸ்ட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான உளுந்து சாதம். ஹெல்த்தியான சிம்பிளான உளுந்து சாதம் எள்ளு தொகையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி ஸ்பெஷல்னு சொல்லலாம். பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ லஞ்சாகவோ எடுத்துக்கலாம். இது வந்து ஹேர் க்ரோத்தாக இருக்கட்டும், இல்லைனா போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்.
1/2 கப் உளுந்து எடுத்துகிட்டு 3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இந்த உளுந்து பார்த்தீங்கன்னா தோலோட உள்ள கருப்பு உளுந்து. இதுக்கு வந்து நீங்கள் ஒயிட் உளுந்து போடக்கூடாது, வெள்ளை உளுந்து தோல் நீக்கினது. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது கூட. இதை வந்து நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம், ஆயில் தேவையில்லை. இப்போது 1/2 கப் அரிசி போட்டுக்கலாம். இதை வறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நல்லா ஒரு 3லேருந்து 4 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் போட்டிருக்கிறது சோனா மசூரி அரிசி. நீங்கள் வந்து கொல்லம் ரைஸ் இல்லை பொன்னி ரைஸ் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். மில்லட்ஸில் கூட நீங்கள் பண்ணலாம். இப்போது 1/2 கப் அரிசிக்கு 5 கப் தண்ணி ஊற்றணும். கிட்டத்தட்ட 2 கப் மாதிரி. அதனால் 5 கப் தண்ணி ஊற்றினீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். நீங்கள் சின்ன கிளாஸ் அப்படின்னா சின்ன கிளாஸில் 2 கப் அரிசி, அதே மாதிரி 5 கப் தண்ணி, அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் உப்பு, கொஞ்சம் நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 1/2 கப்லேருந்து 1/4 கப், அது மாதிரி ஒரு தேங்காய் போட்டுக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் போடணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 விசில் விடணும். அப்போ தான் அந்த உளுந்து நல்லா வேகும். இது வேகிற டைம்குள்ளே நம்ம எள்ளு தொகையல் பண்ணிடலாம். அதுக்கு எள் எடுத்துக்கலாம், கருப்பு எள் இல்லை வெள்ளை எள் எது வேணாலும். வரமிளகாய், புளி, தேங்காய், கருவேப்பிலை. இதுக்கு வந்து முதல்ல எள்ளை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். எள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லா வெடிக்கிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா வரமிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தேங்காய், கொஞ்சம் நல்லெண்ணெய், இதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம். வரமிளகாய் அப்படிங்கிறது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு நல்ல காரம் பிடிக்கணும் 5 மிளகாய் கூட போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம நல்லா தொகையில் அரைச்சிக்கலாம். அதாவது தண்ணி மாதிரி இருந்தாலும் ஓகே, கொஞ்சம் கெட்டி இருந்தாலும் உங்களோட இஷ்டம். எந்த மாதிரி சாப்பிடணுமோ அதே மாதிரி புளி போட்டுக்குங்க, ரொம்ப முக்கியம். புளி உப்பும் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. இதுக்கப்புறமா நமக்கு ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. 5 விசிலுக்கு அப்புறமா இதை லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் இதுக்கு சீசனிங் பண்ணணும், அதாவது தாளித்து கொட்டணும். அதுக்கு என்னென்ன தேவைன்னு நான் சொல்கிறேன். உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் பண்ணதுனால மனம் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காவோட சேரும்போது. இப்போ தாளிக்க நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் ஜீரகம், இஞ்சி, வரமிளகாய், கறிவேப்பிலை, வெந்தயம். வெந்தயம் ரொம்ப 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 முக்கியமானது. நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சொன்ன மாதிரி போட்டுக்கலாம், நீங்கள் எக்ஸ்ட்ரா எவ்வளோ தேவைனாலும் மிளகாய். இப்போது நான் பெருங்காயம் போடுறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உளுந்து சாதத்துக்கு. இதை தாளிச்சிட்டு டைரெக்டாக சாதத்தில் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். உளுந்து சாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து உதிரி உதிரியாக இருக்கணும்னு நினைப்பாங்க, ஒரு சிலர் வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாகி பொங்கல் மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை வச்சுக்கலாம். இதில் போட்டுடலாம், போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், இல்லை ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ரொம்ப எனர்ஜி குறைவாக வரும்போது இதை கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து போன் ஸ்ட்ரென்த், மெயினாக பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உளுந்துன்னு சொல்லலாம். இது அவங்க சாப்பிட்டா போன் ஸ்ட்ரென்த் அதிகமாகும். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சன் வந்து ஃபாலோ பண்ணலாம். நான் கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைலில் பாசிப்பருப்பு சாதம் போட்டிருக்கேன் இதே மாதிரி. ஸோ நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1800 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். 8000 ரெசிபீஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண முடியலன்னா கூட நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம்.